ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சேன். அவர் தான் அவர் கம்பெனில முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் எப்பலாம் பெண் இயக்குனர்களோட அப்ப வொர்க் பண்றேனோ, அப்ப எல்லாம் இந்த மாரி பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிரு வந்து ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரிதிங் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர். ஸோ நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்கள பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு இருக்குன்னு தெரியல. டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில். அவர் தான் எனக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் ஃபிலிம்ஸில் the biggest reason has been the director. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான ஒரு மேடை, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்க எல்லார் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அழகு படத்துலையும் அப்படியே நம்ம கேமேக்கு கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் டைட்டிலே காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையா பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்றதுக்கு முதல்ல ஹீரோக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான், வேற என்ன கான்ஃபிடன்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புறேன் சினிமாவில். இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன? இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் இந்த மேடையில தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலா ஆஸ் அ ஹியூமனா, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சேன். அவர் தான் அவர் கம்பெனில முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் எப்பெல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் நடிக்கிறேனோ, அப்ப வொர்க் பண்றேனோ, அப்ப எல்லாம் இந்த மாரி பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னன்னா, இது ஒரு மாயைய பெண், ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பெண் இல்லாம ஆணுக்கு அர்த்தம் இல்ல, ஆண் இல்லாம பெண்ணுக்கும் அர்த்தம் இல்ல. இதுதான் உண்மை. இதே மாரி தான் எல்லாமே. பிளாக், ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தா மட்டும் தான் அது மீனிங்காவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போ எல்லார பத்தியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் பேசலான்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லயோ லைஃப்லயும் இது ஒரு முக்கியமான டைமா நான் பார்க்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிறைய அதான் உங்க பேரு தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாம தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாம வெற்றியும் இல்லை. எனக்கு ஒரு 2014ல இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது. அந்த ஒரு மாயையில என்னை அப்படியே வச்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி இருக்கேன்னு, படமும் சரியா போல, தோல்வி அடைஞ்சது. ஸோ அப்ப நான் யோசிச்சேன். இருக்கேனா அப்படின்னு யோசிச்சேன். நான் தப்பா நடிச்சிருக்கேனா? நான் வந்துட்டு தப்பான கதை செலக்ட் பண்ணேனா? நான் அப்படி யோசிக்கும்போது, என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல. அப்புறம் நம்ம எதுக்கு துவண்டு போனோம்? உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட் ஒரே வருஷம். ரோமியோ, ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் 3 ஹிட் குடுத்தேன் நானு. அது வந்துட்டு ஏன் அப்படின்னா, அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும், தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒருத்தர் தோத்து போய், துவண்டு போய் கீழ விழுந்துட்டாங்கன்னா, அவரு தோல்வி அடைஞ்சவர்ன்னு சொல்றோம். அது கிடையாது. அவரு திருப்பி எந்திரிக்காம இருந்தா தான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சுட்டாருன்னா, அவரு தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ சோ மச். அதுக்கான நெறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்கு. நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்கரா மேம் கூடயும் இன்னொரு படம் பண்றேன். பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பெண் இயக்குனர வேற எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அது ஒரு பெரிய டெர்ம் கிடையாது. டைரக்டர் அவ்வளவுதான். ஸோ இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கிளியரா திங்க் பண்ண முடியுது. அண்ட் சந்தோஷமா இருக்கேன். தேங்க் யூ சோ மச். காதலிக்க நேரமில்லை பத்தி கொஞ்சம் பேசிடுறேன். இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசா எந்த நெருடலும் இல்லாம காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமா கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்லாம் ஒளிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது. நம்ம ஏத்துக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஜென்சி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வேற வழி இல்லை சார், நம்ம மாறிதான் ஆகணும். நீங்க வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப கேமராவை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அது ரொம்ப நவீனமா இருக்கும், ரொம்ப மாடர்னா கண்டிப்பா இருக்கும். அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்றது வந்து மிக தைரியம் வேணும். எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டயலாக், அதாவது உங்க எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸா சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. யூஏ சர்டிபிகேட் தான். ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர். இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். இரு என்னை கால் பண்ணி நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன். எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும். அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில், அது ஓடின அந்த படம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரு வந்து ஷீஸ் அ wonderful writer. எனக்கு not just as a director but as a person, everything, I'm very fond of her. So wish you the best, Kiru. And எல்லாருமே my wonderful cast,
மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி, வினய், பானு, யோகி பி எல்லாருமே ஒரு செட்ல வந்து ஈவன் ஒருத்தர் 1% வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ள வந்தா அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். இந்த செட்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல. நாட் ஃப்ரம் த ஹீரோ, நாட் ஃப்ரம் த டைரக்டர், நாட் ஃப்ரம் எனிபடி. அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஐ ஹேவ் டு டூ ஃபிலிம்ஸ் ஐ பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்றது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமன் சாரோட மியூசிக் ரமன் சார் பண்றாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமன் சார் பண்ணா அது வந்து டாப் லெவல்ல இருக்கும். அதுக்கு மேல நோபடி கேன் டூ பெட்டர் தென் ஹிம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து the visual is the most important, and Gamik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so, and for making the film look so rich and so beautiful. Everybody in the crew, Lawrence Kishore, Lata, everybody, all எல்லாரும் ஒன்னா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பவுண்டரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னா இருக்கும். ராம்காம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆயிட்டா அது ராம்காம், அதுக்கு ஒரு பேர் தான் இருக்கு ராம்காம், பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ராம்காம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். there's a lot of drama that is there in the film. நான் வந்து லைக் ஐ செட் நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படத்தை பார்த்து. அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்கு தியேட்டர்ல நான் போய் பார்க்கணுன்னு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்க. பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள், அந்த நாள் நம்ம வரோம். ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்ட், அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ. மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ஸோ காதலிக்கு நேரமில்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன். ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை, இந்த கதை மட்டும் இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும், எத்தனை கன்ஸ் வரும், எத்தனை சண்டை வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க. இந்த படத்தில் வந்து ரவி நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும், இந்த இமேஜ்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்கும். ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், வேறு எதுவுமே கேள்வி கேட்கல. தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார். ஸோ தேங்க்யூ ரவி. அண்ட் நீங்கள் பாலச்சந்தர் சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டியும் ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ எம் ஸோ லைக் ஓவர்வெல்ம் பை தட். ஐ அடோர் ஹிம். நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்கள பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ வென் ஐ மெட் யூ, நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது, டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா, ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, ஏன்னா எனக்கு வந்து வேறு ஐ எம் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டில் டுடே. யா எக்ஸாக்ட்லி. பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்ட்டு இருக்குன்னு தெரில. Till today I feel like that it's a friendship that is going to last foreverன்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட், அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ன்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ நித்யா. அண்ட் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது
அப்படியே யோசிச்சாரு. கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை வினய். we have to break certain things in society. We have to normalize a lot of things அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீஸ் willing டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்துல இருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு ஆக்டரா பயப்படவே கூடாது. யூ ஷுட் ட்ரை. லைக் நீங்க சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில், இட் மைட் நாட் ஒர்க் அவுட். பட் நீங்க ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டரா இருக்கும்போது நாங்க டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம், மோர் கேரக்டர்ஸ் அப்பதான் நாங்க எழுதுவோம். மோர் புதுசா ட்ரை பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க. அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங், நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன். பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் டீம்ல வந்து ஒரு 20 பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க. 20 பேரோட வீடியோஸ் காட்டினாங்க. எல்லாமே காட்டினாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க நல்லா இருக்காங்க. ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் அந்த 20 பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பானுல தான் வந்து நிற்பேன். திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். இல்ல பரவாயில்ல. திருப்பியும் ஒரு ரவுண்டு போகும். அது மாதிரி ஃபைனலா வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. நான் அவங்க கிட்ட சொன்னேன். ரஹ்மான் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து படத்தில் யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம். யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது. ஸோ யோகி பாபுவும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம், மனோ சார், ஜான் கொக்கன், வித்யூ வந்து ஒரு சீன் தான் வருவாங்க. ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காதலிக்கு நேரமில்லையில் வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச். இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க, ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க 2 பேக் போன் தான் சொல்லுவேன். கேமிக் அவரோட விஷுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ ஹவ் நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் டில் டேட், அட்லீஸ்ட் மேபி இன் ரீசன்ட் டைம்ஸ். ஸோ எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன். அண்ட் கேமிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகெயின் நோ ஈகோ. சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும். அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங். டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் இல்லை, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் 2 பேரும் நிறையா கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டும் ஒரு இதுவும் நிறைய நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர். அதுதான் சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது. ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை. ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன இந்த பட்ஜெட், என்ன இங்கே வேற என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். நீங்கள் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் பற்றி என்னால் வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன். சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார். ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அங்கே வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோட ஃபீலிங்ஸை. சூப்பராக பாட்டு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட், இஃப் யூ டோன்ட் லைக் டெல்ன்னு வேற சொல்லுவார். எனக்கு வந்து
எப்படி அவருக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ரஹ்மான் சார் பாட்டு பிடிக்காம இருக்க முடியும்? பிடிக்கலனாலும் எப்படி சொல்றதுன்ற போது ஒரு பாட்டுல ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகல சார் அப்படின்னு சொன்னா, அப்படியா சரி ஓகே வேற போட்டு குடுத்துறலான்னு தான். அவரு வந்து அதாவது அதான் சொன்னேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். ஆனா அவருக்கே அது தெரியாது. அவர் வந்து லெஜெண்டுன்றது தான். ஸோ அதுதான் அவரோட பியூட்டி, அவரோட நேச்சரே. எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் ஸ்ட்ரைவ் டு பி லைக் ரஹ்மான் சார். அவர் அவ்ளோ ஒரு இதுல இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பெர்சன் ஐவ் எவர் மெட். ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவா வந்துச்சு. எல்லாரும் நீங்களும் இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்க இந்த படம் எடுத்திருக்கிறோம். ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹேப்பி பொங்கல் டு எவ்ரிஒன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம பிஆர்ஓ டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த படத்தை போட வச்சிருவாங்கன்னு அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம். ஹேவ் அ கிரேட் இயர். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயண்ட் வாழ்த்துக்கள். யூ ஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே. ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா போகும். ஐ விஷ் யூ த பெஸ்ட். அண்ட் கமிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங், நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா நான் எதிர்பார்த்தேன். அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு. ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு சொன்னா, நான் டிரெக்டர் மேல ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியர்ல. அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்சஸ் இருந்தாலும் என் ஃபிலிம்ஸ்ல த பிகெஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டிரெக்டர். எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர். அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃபரன்ஸா இருக்கலாம். எதுக்கு சொன்னா, ஒரு ஃபீமேலோட டச், ஒரு உமனோட டச் அந்த டிரெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு ஷி டஸ் இட். அண்ட் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா. அட் த எண்ட் ஆஃப் த டே நம் படத்துல அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஜெயம் ரவி இருக்கலாம், நித்யா, டிஜே பானு, கேவ்மிக், நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியா இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ. நீங்க எப்படி அந்த சீனை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, ஃபுல் செட்டின் கண்ட்ரோல் பண்றீங்க, யுவர் காம் டிமீனர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஆள் சொல்றாங்க இந்த படம் வர ராம்காம் சொல்றாங்க. அப்படி எனக்கு சொல்ல முடியாது. பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட். கிருத்திகா அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்துல போட்டிருக்காங்க. அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம், இல்ல நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம், இல்ல டிஜே பானுவோட கேரக்டர், இல்ல யோகி பாபு அவரோட, இல்ல என்னோட கேரக்டர் இருக்கலாம். வி ரெப்ரசென்ட் ஒன் ஆஃப் தோஸ் சோஷியல் இஷ்யூஸ். And Kritika has very smartly and very beautifully woven it into the movie. Vivek sir எப்படி ஜோக் பண்ணுவாங்க, he takes on social issues, but ஒரு ஜோக் மூலியமா he tries to tell you that. And Kritika அப்படியே பண்ணிருக்காங்க. Use this movie to take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. I saw the songs முதல் தடவை நான் பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் கூட மீட் பண்றதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள். அண்ட் நான் டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு டான்ஸ் தெரியாது. நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐ கேம் டு கன்க்ளூஷன், ஹைட் இருக்கிறது ஆளுக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயரவி டான்ஸ் பண்றது ரொம்ப அழகா இருக்கு. ஐ லவ்ட் யுவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ். இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். நித்யாவோட ஆக்டிங் பத்தி பேசுறது தேவையான இல்லை. ஷீ இஸ் நேஷனல் அவார்ட் வினர் அண்ட் சோ மச் ஃபன். ஐம் ப்ரௌட். அவரும் பெங்களூர்ல இருந்து. ஸோ வி காட் அ கேமராட்ரி. அண்ட் டிஜே பானு நான் செட்டுக்குள்ள நான் மீட் பண்ணேன். அண்ட் ஷீ இஸ் சச் அ கமிட்டட் ஆக்ட்ரஸ். ஐ விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி அட் டிஜே பானு. யோகி பாபு அவர்கள் ஆர் ஃபோர்த் அவுட்டிங் அவுட் சைட். எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான். ஸோ ஐ விஷ் இந்த படமும் நாம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம். அண்ட் திவு ரைட் ஹூ திவ்யூ with you wherever you are, super stuff. நான் பார்த்த காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமா இருந்தீங்க. யூ கேரி த ஹோல் சீன் டுகெதர். ஸோ இந்த 14th of January தியேட்டர்ல வந்து பாருங்க. காதலிக்கு நேரமில்லை. if I've forgotten anyone, sorry. கேவ்னிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்துல. எதை சொன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்தது லக்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன். ஆனா இந்த படத்துல எப்போவே சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேல இருக்கும், அந்த சைடு இருக்கும். எனக்கு குதிச்சு எனக்கு பண்றது இருக்கும். ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேல இருந்துச்சு. எப்படி போலாம்னு நினைச்ச பின்னால பார்க்கும்போது கேவ்மிக் எனக்கு பார்த்தே சிரிக்கிறாங்க. பர்பஸ் எனக்கு செட்டப் பண்ணாங்க. பட் நீங்க
பார்த்த மாதிரி நீங்க இது இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளவு அழகா ஷூட் பண்ணது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேமேக், யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் லுக் குட், த மூவி லுக் ரியலி குட். அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி காம்படிட்டிவ், நாட் ஜஸ்ட் தமிழ்நாடுல, இட் வில் பி அ பேன் இண்டியா. ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். And Lawrence Kishore Avagal, thank you so much. I hope you've given me enough of screen space, but thank you. Thank you all. And A.R. Rahman sir, it was a pleasure to meet you, and God bless you all, and thank you for this. Thank you, Kritika. Thank you so much. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.